எப்படிதான் இத்தனை வருஷமா நான் வெயில்ல வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு தெரியல. இந்த 3 நாள் சோகம் இது எதுல போய் முடிய போதுன்னு தெரியல. சிகரெட்டா சி அல்லாஹ் சொல்லாதீங்க. சிகரெட் அடிக்கிறான் பையன். போட்டிலாம் பாய். ஐயோ மைக் ஏக்தி. இல்ல அவர் குடிப்பாரு இப்போ. நீங்க நீங்க குடிப்பீங்க இப்ப சார். நீங்க போங்க சார். அவர் குடிப்பாரு சார். ஓகே சக்கரை இல்லாம. இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னா தாம்பரம்ல இன்னைக்கு ஒரு ஷூட்டுங்க. லாஸ்டா நான் என் வீட்டுல தண்ணி குடிச்சேன். வீட்டுல தண்ணி குடிச்சிட்டு சைட்டுக்கு போறோமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் சைட்டுக்கு போய் நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது கூட சொல்லலாம். அது கார்ல வந்தோடனே கஸ்டமர் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க, ஒரு சைட் லான்ச் பண்றாங்க. அதுதான் வீடியோ எடுக்க கூப்பிட்டாங்க. அவங்க கஸ்டமர் வருவாங்க, அதுக்கு தான் நம்ம கஸ்டமர் நினச்சி அத்தனை பேர் வராங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல. அது காரில் போனால் நான் யூடியூபர் தெரிஞ்சுமே நல்லா மதித்து நல்லா பேசினாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், இதுக்கு முன்னாடி எடுக்கிறேன். இப்போ எது என்ன மேட்டர்னா, கேமராமேனு நம்ம ஒருத்தனை வச்சு கூட்டின்னு போவோம். மைக் ஆன் பண்ணிட்டான் இதெல்லாம் ஓகே, மைக் ஆஃப் பண்ண மாட்டார். வந்துட்டு நம்ம உட்காந்து எப்படிலாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட் ஓனர்கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தனியாக இன்னைக்கு பண்ணுறது வந்து அதனால கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் வீட்டிலே பண்ணிட்டு வந்து எழுதி இப்படிலாம் பேசுகிறாங்க. சரி, இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் பேச ஆள் இருக்குங்க ஒருத்தர் பேச. சரி ஓகே சார் எடுத்து நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கேமராமேன் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா சரி அவங்க ஒரு கொண்டு நம்ம போயிட்டு இருக்கிற மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். சைட் எப்படிலாம் இருக்குது, அந்த கொடி பார்க்கறது. நான்லாம் வீடியோ எடுக்கும்போது தவமாக காத்துன்னு இருப்பேன். ஐயோ இது வீடியோ எடுக்கலையே, ஐயோ இது வீடியோ இது செம்மையாக இருக்குன்ட்டு. என் கூட வர வீடியோ கேமராமேன் எப்படி இருப்பாருன்னா, எப்போ போகும் நம்ம கார் உள்ள, ஏசி எப்போ போடுவோம், டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம ரோட்ல திரிஞ்சிருக்கோம், நாய் படா திரிஞ்சு நிழல் எங்கடா இருக்கும், ஒரு 2 நிமிஷம் நின்று வருவோமான்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ சார் வந்துட்டு எப்படி சொல்றாருன்னா, ஓகேண்ணா நம்ம கார்ல போய் உட்காருவோமா, வெறுப்பா இருக்கு வெயில நிக்கிறதுக்கு. எப்படி அதாவது காரு சோக்கு கேட்குது கேமராமேனுக்கு. மைக்கும் ஆஃப் பண்ண மாட்டான். தண்ணி பாட்டில் சரி ஒண்டியா போயிட்டு எப்போ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டான். மறந்தேன் நானு. இல்ல டென்ஷன் தான் வீட்ல. டென்ஷன் இருக்கும்பா. என்ன டென்ஷனு? கல்யாணம் ஆயிடுச்சா பிரேக்கப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. அது லைஃபே இல்லப்பா. பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு லைஃப் இல்லப்பா. அது பிரேக்கப் பண்றது நானும் அனுபவப்பட்டிருக்கேன்ப்பா. அது வேற. என்ன லவ்வே பண்ணாம நான் லவ் பண்ணாதான் நானே நினைச்சு ஏமாந்து அது பிரேக்கப்னு அது ஒரு ஏமாத்திக்கிறேன். அப்பா லைஃப்ல அது நான் அனுபவிக்கலடா. அவங்களுக்குலாம் அந்த லவ் டேட்டிங்கு அவுட்டிங் இந்த பிரேக்கப்பு என் லைஃப்ல அந்த கர்மாந்திரம் நடந்ததே கிடையாது. ஸ்ட்ரைட்டா மேரேஜ் தான். இவ்வளோ கஷ்டத்தை வச்சுன்னு இருக்கிறேன் உட்காந்து. நான் அதே இதுன்னு யோசனை, தண்ணி யாரா தருவாங்களா? நான் இருக்கு, அது அங்க இருக்கு. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், வீடியோ எடுக்கணும்ட்டு இருக்கேன். தலைவர் வந்துட்டு எப்படின்னா, பைபாஸ்ல ஓடிட்டு போறேன்டா, அதனால பேச கூட முடியலடா. சரி இவங்கிட்ட பேசி எதுனா பண்ணலாம்னு சொல்லிட்டு. வாழ்க்கையே பிரச்சனை இருக்கும்பா. வாழ்க்கை பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படியே கட் பண்ணிட்டு போது இருந்துச்சுங்க. பரவாயில்ல அப்படியே எடு. ஏன்னா உன்னை பத்தி தெரியுது 4 பேரு. கால் பண்றானுங்க மச்சான் 10 ரூபா தான் மச்சான் 20 ரூபா தான் சொல்றேன். அத்தனை பேர் கால் பண்றானுங்க. யாரும் வேலைக்கு போகல, நானா கொஞ்சம் பிசினஸ் ஒர்க் பண்றேன். தெரியுமே. இங்க வந்துட்டு இப்படி உட்கார்ற, நீ வந்து ஒன்னும் கழட்ட போறது இல்ல. ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்டெடியா நின்று கேமரா பிடிக்க போற, உட்காந்து வர போற. இப்போ போன உடனே பிரியாணி சாப்பிடலாமா கறி குழம்பு சாப்பிடலாமா கேட்க போறேன். வீட்டுல ஊந்த ஏத்துக்க முடியலடா. ஒரு தண்ணிடா, நான் 3 மணி நேரமா தண்ணிக்கு. நான் லாஸ்டா பாடி பில்டிங் பண்ணும்போது தான்டா அது பண்ணேன். என்னால நாக்கெல்லாம் வரட்டு. பாடி பில்டிங்லாம் பண்ணீங்களா? சொல்லவே இல்லை. இல்ல மக்களுக்கு சொல்லல. மக்கள் அப்படி மாத்தி பேசுறதுனால தான் அந்த பொண்ணு ஒன்று விட்டு போச்சுட்டானு. இல்லண்ணா பரவாயில்லடா. அது போடுறா இப்போ காட்டு, அது காட்டு. அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டோம் நம்ம. அவ்வளோ சீக்கிரம் இங்கே இது என்ன ஏரியா இது? இதான் லாஸ்ட் மெட்ரோ. காட்டு லெஃப்ட்ல இருக்கு. இதான் லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இப்போதைக்கு கட்டினது. அந்த இது லெஃப்ட் காட்டுறா நம்ம ஏரியா. டேய் லெஃப்ட்ல ஸ்டேஷன் இருக்கு, அதை காட்டுறான்னு இருக்கிறேன். டேய் உனக்கு புரியுதா தமிழ்? அங்க பாரு ஸ்டேஷன் பாரு, லெஃப்ட்ல பாருடா. அதான் அங்க நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஐயோ வீடியோல தான் அப்படி காட்டுறேன் நான். இதுலயும் அதுதான் மெட்ரோ இப்போ புதுசா வந்துட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. பூந்தமல்லி போறோம். இந்த ரோடு அவ்வளோ சீக்கிரமா. பூந்தமல்லி தானா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பூந்தமல்லி மெட்ரோ அதுதான். பாரு எங்கன்னா கடப்பாரு தண்ணி
வாங்கலாம்டா டேய். நான் இப்ப தெரியாம சரி எத்தனை வந்துட்டான் போல இது வாட்டர் பாட்டில் நினைச்சுனா வாட்டர் கட்டானா நீங்க வாட்டர் கட்டா இப்போ மென்டல் இப்போ வாட்டர் பாட்டில் வேணும்டா எனக்கு தண்ணி தேவை இருக்குது எனக்கு. நான் இல்ல செப்டர் அது பண்ணா டேய் தனியா வந்துட்டேன். இது தெரியுதுங்களா? இப்போ அவன் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுன்னு இருப்பீங்க. அவன் எந்த மாதிரியான சைக்கோனே உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் முகத்தை காட்ட விரும்பல. தனிதா இந்த இந்த இடத்துல நடுவுல கட்டு கூட எங்கேயும் வர மாட்டேதுடா. எங்கன்னா லெஃப்ட் ரைட் எங்கன்னா நிப்பாட்டி தண்ணி குடிக்கலாம் பார்த்தா. டேய் இப்போ இங்கே ஒரு டோல் பண்ணமாடா. ஐயோ வாழ்க்கை தோல்லே போயிடும் போறோம். மதுரை அந்த பக்கம் வந்தால அதுல போனா தான்டா இப்போ டோல் கிடையாது. இப்போ இதுல மறுபடியும் இன்னொரு டோல் பண்ணணும்டா. இதுல எல்லா டோலும் ஒரே மாதிரி தானா? தெரியல எனக்கு. இது மறுபடியும் இப்போ கட்டணுமா? பாத்துக்கலாம் வாங்க. என்னடா இங்க டோல் இல்லைன்னு நினைச்சேன்டா நானு. பாத்துக்கலாம் வாங்க. டோல் இருக்குன்னே தெரியாதுடா. வேணாம் இருக்கு. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஆல்ரெடி இருக்கு. நான் வேணாம் அது வச்சிருக்கீங்க. நான் சொல்லவே இல்லை. நேற்று நைட் தான் வாங்கினேன். டேய் என்னடா நிப்பாட்டவே இல்லை. அவன் ஃபோன் பார்த்துருந்தேங்கண்ணா. மக்களே இது டோல் இருக்கா இல்லைன்னா நான் வேணும்னே பண்ணல. இது டோல் இருக்கா இல்லையாடா? இல்லை நம்ம என்ன அதே இப்போ நான் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்டா. விடுங்க அவன் ஃபோன் பார்த்தான். அது அவன் மிஸ்டேக். நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பு அது. நாங்களாம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். வந்து இருக்குது அது டோல்ல சும்மா போயிட்டு போதும். அது லாக்கு கீழே வந்து இறங்கும். நான் பயந்து தான் வந்தேன். ஐயோ இது ஒரு டோல் பண்ணும். டோலுக்கே போயிட்டு வர்றதே அதே ஒரு 250 ரூபா 300 ரூபா எடுத்து போடுறான் நமக்கு. இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடுல போங்க. கடை லிஃப்ட்ல இருக்கா பாரு. இதுக்கும் நினைக்கிறேன். இல்ல இருக்கு. ஏன்னா பின்னாடி ஒருத்தர் இண்டிகேட்டர் போட்டு வந்து இருக்காரு. அது சும்மா போயிட்டு இருக்கும். பிரிட்ஜ்னா இது. அது காட்டேன். இதுல என்ட்ரி கார்டே இருக்குது. இவ்வளவு நாளா நான் பைக்ல வந்துட்டு போறேன் பாரு. நான் வெறும் வேலைக்கு ஒரு 4 நாளா தான் கார்ல போறேன். சத்தியமா சொல்றேன் ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியலடா. எப்படிதான் இத்தனை வருஷமா நான் வெயில்ல வேலைக்கு போயிட்டு வந்தேனே தெரியல. இந்த 3 நாள் சோகம் இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்ல நினைச்சா நல்லா நடக்கணும். இங்க வீடியோ எடுத்தாலே பயப்படுவாங்கடா. பைபாஸ்ல இருக்கிறவங்க நம்ம எது தப்பா எதை ப்ரொஜெக்ட் பண்ற போறோம் அப்படின்னு. நான் ஒரு டீ சக்கரை இல்லாம உனக்குடா சிகரெட்டா? சி நல்லா சொல்லாதீங்க. சிகரெட் அடிக்கணும் பையன். டீயா என்ன வேணும்? எது வேணாம். மேகி வேணுமா? ஆல்ரெடி காலைல 2 மேகி சாப்பிட்டுதான் உட்காந்து பாத்ரூம் ஆக மாட்டுது. டீ சக்கரை இல்லாம டீ உனக்கு வேணாவா? சாப்பிட்டு இப்ப அது ரன் ஆகுது. அங்க மைக் வேற அவரு போட் மைக் எங்க முந்து இங்க அதான் இப்ப சொல்ல முடியாது அவரால். ஏன்னா தலைவர் வந்துட்டு இப்போ அது பண்ணி ஆகணும். ஏதோ நல்ல பேர் அது சிகரெட் அடிக்கிறதுக்கு. சிவனா? அது அவரை கூப்பிட்டு வந்து விட்டானுங்கடா. அந்த கஞ்சா அடிக்கணும் சிகரெட் அடிக்கணும் எதா இருந்தாலும் சிவன் தான் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுறானுங்க. சிவனுக்கு ஒரு உட்காந்து கஞ்சா அடிச்ச மாதிரி பேசுறாங்க. 2 டீ 1 சக்கரை இல்லாம. ஆனா ஒரு ஐஸ் வாட்டர்ண்ணா. இங்கே வாட்டர் ஐஸ் வாட்டர். ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில்ண்ணா. பெருசு தாங்க. தாங்க. கேம்பாதுடா. கேம்பா வாங்கிக்கிற வேணுமா? இல்ல பார்த்தேன். கேம்பானா அஜித் தான். கேம்பா தான் அஜித் தான். தலைதான். உங்களுக்கு அந்த புள்ளிங்க லாங்குவேஜ் ஏதோ இருக்குல்ல கேம்பான்னு. நான்லாம் புள்ளிங்கெல்லாம் கிடையாது. அது இப்படி ஏதோ ஒன்று பேசுங்க. தெரியாது எனக்கு. அது நாங்க புள்ளிங்க வரோன்னு. அது ஏதோ டபுள் மீனிங் இருக்கு. அது கேம்பான்னு மாதிரி ஏதோ. என் சத்தியமா அந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் புள்ளிங்க வரேன். புறா குஷ்டியா வச்சிருண்ணா நீ வச்சிடணும். ஓட்டிடலாம் பாய். மைக் ஏக்தி. இல்ல அவர் குடிப்பாரு இப்போ. நீங்க குடிப்பீங்க இப்போ. சார் நீங்க போங்க சார். அவர் குடிப்பாரு சார். ஓகே சக்கரை இல்லாம மைக் கொடுங்க. நீங்க குடிங்க சார். நீங்க குடிங்க சார். டீ குடிக்க மாட்டேன். சிகரெட் குடிப்பேன். அப்படி இல்ல டீ குடிச்சா செரிமானம் ஆயிடும். செரிமானம் ஆகலன்னு சொல்லிருந்தேன். ஒருத்தர் அந்த பேக்கேஜ் மேகி 2 அவனா சுடு தண்ணி ஊற்றி சாப்பிடுவானா.
சொல்லுங்க. எங்க அண்ணன் ஃபாரினர் வந்தா நான் வரும்போது வாங்கி ஃபாரின் தாங்க வேலை செய்யறாரு மை கம்பெனில. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யணும் 4 கெட்டு போயிடும், குழம்பு செய்யணும் 4 கெட்டு போயிடும். இந்த கவர்ல கட்டி 2 மாசம் வச்சு சாப்பிட்ற பொருள் எதையும் சாப்பிடாதீங்க. வாங்கி வந்தாரு எப்படின்னா சொல்ல முடியாது. அவர் வாங்கினது வந்து தப்பே நான் சொல்ல மாட்டேன். சாப்பிடலாம், ஒரு லிமிட்ரா. ஒரு வாய் 2 வாயெல்லாம் சாப்பிட்டு முடியும். 2 டப்பாவை காலி பண்ற அளவு உன் வயிறு கேக்குதுடா. நான் நேற்று நைட் சாப்பிட்டே இல்லை. நேற்று நைட் காலையில சாப்பிடுறோம், சரியான அவ்வளோ ரெஞ்சு மேலே நிற்கிது. அது மாதிரி நிக்குது. இல்லைன்னா காலையில டிஃபன் வாங்கி போட்டுருப்போம். டிஃபன் நல்லா இருந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சுல டிஃபனு. ஆக்சுவலாக வீடாக்கு அந்த இடத்துல டிஃபன் சாப்பிட்டேன். அந்த கூட போய் சேர்ந்து சாப்பிட்டு அது வீடு இல்லாமல் போனேன். அது ஒரு தோசை சாப்பிட்டேன், நல்லா இல்லை. சரி என்னை பார்த்து யாருக்கும் நாங்கள் சாப்பிட போகிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக என்கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல நான் வீடியோ போடல, அவர்கிட்ட நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு 3 தோசை சாப்பிட்டேன், நல்லா இல்லாத 3 தோசை சாப்பிட்டேன். ரொம்ப பேசிக்காரன். இப்போ வந்துட்டு தாம்பரத்துல ஒரு சைட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு போகணும். 6 கிலோமீட்டர். 6 6 சொல்லு 6 சொல்லு சொல்லு. ஹிந்தி இங்கிலீஷ்ல நான் இங்கிலீஷ் போயிட்டோம். பயமா இருக்குடா, வர்றா என் வாடி தூக்கி போயிருக்கோம். என் ஃப்ரெண்டு நான் அதுக்கு என்ன ஆயிடுச்சு, வண்டியில போயிட்டு இருந்தாங்க பைபாஸ்ல. அந்த லாரிக்கான இதுக்கு என் ஃப்ரெண்டு நான் பைபாஸ்ல வண்டியில போயிட்டு இருந்தாங்க. வண்டியில போகும்போது லாரிக்கான இஷ்டம் கீழே விழுந்தாங்க. என்ன பண்ண வண்டி அதுக்கப்புறமா எப்படியோ எடுத்துட்டு போயிட்டு லாரியை தூக்கிட்டு வந்தாங்களா, லாரியே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அண்ணா வண்டி ஓட்டாரு. இப்படி 4 பேர் சேர்ந்து கையில இல்ல நான் வண்டி ஓட்டி இது எடுத்துன்னு வந்துட்டாரு, லாரியை எடுத்துன்னு வந்துட்டாரு. அவரு எடுத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டாரா? போனாரு அவரு வீட்டாண்ட எடுத்துன்னு வந்தாருண்ணா, தெரிஞ்சாண்ணா. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு புகை பிடிப்பதுக்கு நேரம் கிடையாது. வாங்க டீ குடிக்க பழம். சக்கரை இல்லாம இதுதான் சக்கரை தான் நினைக்கிறேன். பரவாயில்லடா, பால்லாம் நிறைய ஊத்திருக்காங்கடா. அங்க போய் குடிச்சா மூஞ்சே கழுவலாம் போகுது அதுல டீக்கு போகுது. அவ்வளோ தண்ணியா இருந்தது. மக்களே, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்ப்போம்.